மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையாய் தந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் வாசம் பண்ணுகின்ற இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் உம்முடைய பிள்ளைகளாக கூடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் நாங்கள் காத்து நிற்கிறோம். தூய ஆவியானவர் தம்முடைய அளவற்ற பிரசனத்தை தந்து இந்த ஆராதனையை வழி நடத்தி ஆசிர்வதித்து தருவீராக. நாங்கள் யாவரும் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக முழு பலத்தோடு, அன்போடு, பரிசுத்தத்தோடு, பயபக்தியோடு உம்மை ஆராதிப்பதற்கு தேவன் எங்கள் எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 261 பாமாலை 207 கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஓதுங்கள். கீதங்களும் கீர்த்தனைகளும் 261 பாடுவோம். காரியங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்தமான நாளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து ஆலய குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் ஒன்று சேரவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவிலே இருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பான ஆராதனையை நமக்கு நடத்தி தரும்படியாக, கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் அருமையான ஊழியர்களை நம் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்றார். உங்கள் அனைவருடைய சார்பாக
நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இப்பொழுதும் அவருடைய கரங்களில் கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே தேவ சமூகத்திலே நாம் குடும்பமாய் திருச்சபையாய் ஆராதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லோரும் கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக கன்வென்ஷனுக்கு இருக்கிற 7வது பாடலை பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடலை நாம் கலங்கத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் மறக்காத ஆண்டவராக இருக்கிறார். எனவே எல்லாரும் கலங்கத்தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அந்த ஸ்டான்ஸாவோட பார்த்தீங்கன்னா 1வது ஸ்டான்ஸை சொல்கிறது, வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம், ஆபத்தில்லை அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுடைய வரிகளும் நீங்களும் நானும் அதை உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து அந்த வரிகளில் பார்த்தீங்கன்னா 2வது லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு வரும். முதல் ஸ்டான்ஸாக 2வது லைனில் பாருங்கள், வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். 2வது ஸ்டான்ஸாவுடைய 2வது லைனில் பாருங்கள், பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது நிச்சயமாக இந்த காலை வேளையை கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக அமையும். எனவே இணைந்து நாம் பாடுவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான். தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம், ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே, ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம், பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம், பாசம் என்னேன் நீ வைத்ததினால் அறிக்கையெல்லாம் எவரும் என்னை பாசம் என்னே
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் பதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் பதிலாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடுமே உம் நாமத்திலே கொடியே, பரந்திடுமே உம் நாமத்திலே பரணே என் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் அருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் அருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கன்வென்ஷனுக்கு எடுத்து 41வது பாடலை பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலோமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. ஆண்டவர் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்திடுவார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத
இயேசு மன்னவர் பாதத்திலே மறுமையின் வாழ்வினிலே பசிதாகம் இன்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகம் இன்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமா சங்கீதம் பாடியாடு. ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கீதத்தில் 446வது பாடல். கன்வென்ஷன் கீதத்திலே 446வது பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடலின் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவரின் வாக்கு பலிக்கும். எல்லாரும் கங்க தடி உற்சாகமாய். துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், உருகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனி பாவி. உருகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனி வாக்கு. ஆனந்த துதி ஒலி ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆதி நிலை எகுவுமே, பாலான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனையாகும். வாழ்வு மறையும்
நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனோமோ, எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தி பண்ணி போனோமோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். நாம் எந்த இடத்துல கூனி குறுகி நின்றோமோ, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, சொந்த பந்த மத்தியிலே, திருச்சபைக்கு முன்பதாக, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்களுக்கு மேலுள்ள ஹையர் ஆபீசர் அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை அற்பமாக நினச்சிடலாம், அற்பமாக நினச்சிருக்கலாம். மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர், மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், நிச்சயமாக ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். உங்களுக்கான வாசலை ஆண்டவர் திறப்பார். உங்களை மகிமைப்படுத்துவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கான காரியத்தில் கர்த்தர் அவர் செய்து கொண்டே இருப்பார். உங்களுக்கான மகிமைக்கான சில ஆயத்தங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். அவருடைய அனாதி திருமணத்திலே அதெல்லாம் உருவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னாயிற்று, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பிராமிஸ் என்னாச்சுன்னு சொல்லி ஒருவேளை வந்திருக்க நீங்க கேள்வியோடு வந்திருக்கலாம். உங்களுக்கான கேள்வி, உங்கள் கேள்விக்கான பதில் நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்வில் நிறைவேறும், உங்க குடும்பத்தில் நிறைவேறும், உங்கள் திருச்சபையில் நிறைவேறும். நாம் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். ஹalleluya, ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. ஹalleluya. மங்காத புகழ், இந்த உலகத்தில் வர்ற புகழ் மங்கிவிடும். உலகத்தால் கொடுக்கிற புகழ் மங்கிவிடும். அது ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போகும். ஆண்டவரால் வருகிற புகழ், ஆண்டவரால் வருகிற உயர்வு, ஆண்டவரால் வருகிற மேன்மை அது மங்காது. அது மகிமை மேல் மகிமை அடையும். அது மகிமை மேல் மகிமை அடையும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் தருகிற மகிமை, உங்களுக்கு தேவன் தருகிற உயர்வு அது மகிமை மேல் மகிமை அடையும். மகிமை மேல் மகிமை அடையும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. உங்க பிள்ளை மார்க் குறைஞ்சிக்கலாம், உங்க பிள்ளை சாதாரண வேலை பார்க்கலாம், என் பிள்ளை வாழ்க்கை வேலைதான், என் பேர பிள்ளை வாழ்க்கை வேலைதான் சொல்லி நினைக்கலாம். நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் குறுகி போக விட மாட்டார், குன்றி போக விட மாட்டார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தாவீது அண்ணமார் அரசாங்கத்தில் ராணுவத்தில் வேலை பார்த்தாங்க. ராணுவத்தில் வேலை பார்த்த தாவீது அண்ணமாரை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தவில்லை, மாறாக ஆடுகளை மேய்த்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். உங்க பிள்ளைங்க மார்க் குறைஞ்சிட்டாங்க, எதிர்பார்த்த மார்க் வரல, கவலைப்படாதுங்க. நீங்க ஜெபம் ஆண்டவரே தாவீதை உம்மா ராஜாவாக்க முடியும் என்றார். ஆவரேஜா இருக்கிற மகன வாழ்க்கையை, என் பொண்ணு வாழ்க்கையை, என் பையன் வாழ்க்கையை நீங்க உயர்த்துங்கன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது உங்க பிள்ளை குறுகி போகாது, உங்க பிள்ளை குன்றி போகாது. அது மகிமை மேல் மகிமை அடையும். அது மகிமை மேல் மகிமை அடையும். சேர்ந்து பாடுவோமா? மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே மனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. இந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen சொல்லார். Hallelujah. ஆமென் ஆண்டவரே. ஆகாய விண்மீனாய் வருகை செய்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. Hallelujah. Hallelujah. இழந்த ஜெப வாழ்க்கை, ஆதியிலிருந்த அன்பு, வேதம் சொல்லுது நீ ஆதியிலிருந்த அன்பை விட்டு விட்டாய். ரட்சிக்கப்பட்ட புதிய
நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட புதியதிலே உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? உங்களுடைய வேத வாசனை எப்படி இருந்தது? உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது? எல்லாவற்றையும் இழந்து சோரமான நிலைமையில் இருக்கிறோமோ? சோரமான நிலைமையில் இருக்கிறோமோ? பாலான மண்மேடுகள் யாவும் பாலாலும் ஏந்தன் மலையாகும். ஆண்டவர் நம்மை ஆதி நிலையிலே இன்னும் அவளை உயர்த்த விரும்புகிறார். உங்க ஜெப வாழ்க்கை நீங்க ஜீரோவா இருக்கலாம். ஆலயத்தின் மீது வாஞ்சை குறைந்து கொண்டே போகலாம். மீண்டும் அந்த ஆலயத்தின் மீது உள்ள வாஞ்சை, ஜெபத்தின் மீது உள்ள வாஞ்சை உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எனவே நம்ம ஆண்டவர் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆதி நிலையே ஓமே ஆசீர் திரும்ப பெறும் ஓமே பாலான யாவோ பாலாளும் வேந்தன் மனை யாகோ சிறை வாழ்வோம் சீர் வாழ்வோம் சீயோனின் மகிமை தீரும். சிறைப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் விடுதலாக்க விரும்புகிறார். நிறைய பெற்றோருடைய ஜெபம், என் பொண்ணு மொபைலுக்கு அடிக்டா இருக்கிறான், என் பையன் டிவிக்கு அடிக்டா இருக்கிறான், என் பையன் தேவையில்லாத சில பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். உங்க வீட்டில் உங்க திருச்சபையில யாரோ ஒருத்தங்க நீங்க விரும்பாத சில பழக்கத்துக்கு பாவத்திற்கு அடிமையா இருக்கலாம். சிறை வாழ்வு பாவ சிறையிலிருந்து ஆண்டவர் நம்மை நம்முடைய பிள்ளைகளையும் அவர் விடுவிக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் விடுதலை நாயகர், அவர் விடுதலை தர ஆயத்தமா இருக்கிறார். நம்ம எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற பொழுது அந்த விடுதலையை உங்கள் கண்கள் காணும். எந்த மொபைலை உங்க பிள்ளைங்க விரும்பி பார்க்கிறாங்களோ, எந்த டிவியை விரும்பி பார்க்கிறாங்களோ, அதில் உங்க பிள்ளைங்க விடுதலை அடைந்து தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ஆதி நிலையே ஓமே ஆசை திரும்ப பெறு ஓமே பாலான மண்மேடுகள் யாவோ பாராளும் வேந்தன் மனை யாகோ சிறை வாழ்வோம் சீர் வாழ்வோம் மனம் சீயோனின் மகிமை தீருவோம். சிறை வாழ்வோம் சீயோனின் மகிமை. ஆண்டவரே, நீர் தந்த வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்திலே எங்களை வாழ வைக்கும்படியாக, எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக, நாங்கள் சோர்ந்து போகாமல், நாங்கள் ஆண்டவரே மனம் உருகி போக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவதற்காக நீர் தந்த வார்த்தைகளுக்காக உங்க நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுது ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்பாத பாவங்கள் சில நேரத்தில் நீர் வார்த்தையை தந்திருப்பீங்க. அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் நாங்கள் அபிவிசுவாசம் கொண்டிருப்போம் என்று சொன்னார். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லோரிடத்திலும் விசுவாசம் இல்லையே. விசுவாசிகள் என்று பெயர் வைத்துள்ள நாங்கள் அடிக்கடி எங்கள் அவிவிசுவாசத்தினாலே நீர் தந்த வார்த்தையை நம்ப மலத்தோம் நாட்கள் கொண்டார்கள். எங்களை மன்னிங்க சுவாமி. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க ஆண்டவரே. நீர் விரும்பாத பாவங்களை செஞ்சிருப்போன்னு சொன்னா ஒரு விஷயம் ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபை தாங்கட்டும், உங்களுடைய கிருபை வழிநடத்தும் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஆசீர்வதிக்க தடையாக இருக்கிற எல்லா குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி சரி பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்போடு அழைத்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குருவானவர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய பெரியோர்கள், தாய்மார்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள் அத்தனை பேருக்கு உங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துகளும் நன்றிகளும் உரித்தாகட்டும். இப்பொழுது நம் மத்தியில் வந்துள்ள அர்சுகா கிரேஸ்லின் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். இவர்கள் பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலே ஆங்கில இலக்கிய 3ஆம் ஆண்டு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேர்ட் இயர் படித்து வருகிறார்கள். இவருடைய பாடல்கள் ஏராளம் அர்சுகா கிரேஸ்லின் என்ற பெயரில் யூடியூபிலே உண்டு. நீங்கள் இந்த பாடல்களை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். செய்தி வேலைக்கு முன்பதாக ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். நாம் கேட்போம்.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 பின்பாகம். திருவசனம் தலைப்பு கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். திருப்பணித்தாய் வழிநடத்தும் கிறிஸ்து. கர்த்தரோட ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். திருப்பதிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். For God is a God not of disorder but of peace. 1 Corinthians 14:33. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். The Spirit of the Lord is upon me because He has anointed me to bring good news to the poor. Luke chapter 4:18. The Spirit of the Lord is upon me because He has anointed me to bring good news to the poor. Luke chapter 4:18. திருப்பணிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரக்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அர்ப்பணித்தார். லூக்கா 4:18 முன்பாகம். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம்.
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 16. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்து கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 1வது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடகம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 முதல் 22ஆம் வசனம் வரை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 முதல், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதிய இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேதம் வாசித்தாயிற்று. திருவசனம் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். தலைப்பு: திருப்பணிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 4:18 முன்பாகம். இந்த வாரத்தில் தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகள், பிறந்த நாள் 25ஆம் தேதி திரு எஸ். விஜயகுமார், திரு ஏ. மார்சல் டிசோசா, திரு அலெக்சன் ஜேசுபாலன். 26ஆம் தேதி செல்வி ரீத்து யாழினி, டாக்டர் ஆஃப் திருமதி கிரேஸ் காதம்பரி. 28ஆம் தேதி செல்வி சிபியாள் நத்தானியா. 29ஆம் தேதி திருமதி ஷீபா எட்வின் ராஜ்குமார். 30ஆம் தேதி திரு சாமுவேல்ராஜ், திருமதி அன்னாள் எலிசபெத், திருமதி ஏஞ்சல் ஜீவிதா, திரு சதீஷ் தேவபாலன். 31ஆம் தேதி திரு சாம் துரை பிரவீன்குமார், திரு ஆதர் பால் வில்லியம்ஸ், செல்வன் ஜெயராஜ் சன் ஆப் திரு ஞானராஜ், செல்வி பிரிசில்லா டாக்டர் ஆப் திரு ஆப்ரகாம் லிங்கன், செல்வன் ஜான்வின் ஏனோக் சன் ஆப் திரு கிளாட்வின் சத்தியசீலன். இந்த வாரத்தில் திருமண நாளை நினைக்கின்ற குடும்பங்கள்,
18ஆம் தேதி திரு இஸ்ரவேல் குமார் திருமதி வினிதா ரெனிஷா தம்பதியர், திரு அந்தோணி சுந்தர்ராஜன் திருமதி மங்களம், திரு அந்தோணி சவுந்தரராஜன் திருமதி மங்களம் சவுந்தர் தம்பதியர். 25ஆம் தேதி திரு இயேசு திருமதி ஏஞ்சல் தம்பதியர், திரு பால் ராஜா திருமதி ஆனி மேரி ராஜபாய் தம்பதியர், திரு அலெக்ஸ் ஜீவா பால் திருமதி கீதா அலெக்ஸ் தம்பதியர். 26ஆம் தேதி திரு ஸ்டாலின் குமார் திருமதி கிருபா ஸ்டாலின் தம்பதியர். 28ஆம் தேதி திரு ஜான் திருமதி மகிமா கிருபாவதி தம்பதியர், திரு ஜான் ஆப்ரகாம் பிரவீன்குமார் திருமதி சாரா பிரவீன் தம்பதியர், திரு ஞானசேகர் திருமதி ஆனி ராணி சேகர் தம்பதியர், திரு பரஞ்சோதி திருமதி கலாஜோதி தம்பதியர். 30ஆம் தேதி திரு மோசஸ் வாக்கஸ் சுவாமுவேல் திருமதி இருதய மேரி தம்பதியர். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளை சமாதானபுரம் கிறிஸ்து ஆலய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைக்கின்ற மகிழுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டில் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் துணையாக இருந்து உம்முடைய இரக்கத்தை நன்மையை பெருக பண்ணினே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் அவருடைய வாழ்வை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். புதிய கிருபை, புதிய நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீ திருப்தியாக்குவீராக. ஆண்டவர் நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம் கட்டளையிடுவீராக. வாழ்க்கையின் முயற்சிகளில, பிரயாசங்களில, செயல்களில கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு கடந்து வருவதாக. தீமைகள், ஆபத்துக்கள் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி தேவரே நீர் பாதுகாத்தருளும். உலக நன்மைகளுக்கு மேலாக ஆண்டவருக்காக வாழ்வதிலே வேதத்தை வாசித்து ஜெபித்து உம்மை பின்பற்றுகிற உத்தம சாட்சிகளாக உம்மை மகிமைப்படுத்துகிற கிருபையையும் தாரும். பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற பிள்ளைகளை சமாதானபுரம் கிறிஸ்து ஆலய திருச்சபையாக நாங்கள் எல்லாரும் இணைந்து இயேசுவின் நாமத்தினால மனதார நாங்கள் வாழ்த்துகின்றோம். விசேஷமாக திருமணத்துக்காக ஆயத்தப்படுகின்ற மணமக்கள் ரூபன் சிங்கிற்காக, முபீதாவுக்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் மணமக்கள் மீது உம்முடைய அன்பின் கரத்தை வைப்பீராக. திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுத்துவீராக. ஏற்ற நாளில் உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தில் உம்முடைய கரங்களினால் அவங்க குடும்பமாக இணைக்கப்பட்டு ஆசீர்வாதமான எதிர்கால வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. குடும்பத்தார் திருமணத்துக்காக எடுக்கின்ற எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தரே உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்கப்படுவீராக.
இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானோர்களே, இந்த காலை வேளையின் துதி ஆராதனையில் நம் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக, இந்த ஆராதனையை நடத்தும்படியாக தேவ பிள்ளைகள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆலங்குளம் பகுதியில் இருந்து நம் அருகில் இருக்கிற சாந்தி நகர் பகுதியை சார்ந்தவர்கள் ஆலங்குளத்தில் அவங்க குடும்பமாக தங்கி இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு மகன் உண்டு. அது மாத்திரமல்ல, அவருடைய துணைவியார் ஆசிரியராக அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அருமையான ஊழியக்காரர் திரு சுரேஷ் சாலமு அவர்கள் நம்முடைய நல்லூரிலே இருக்கிற நம்முடைய திருமண்டல கல்லூரியில், ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் பேராசிரியராக அவங்க டாக்டரேட் பட்டம் பெற்று அந்த இடத்துல அவங்க பணி புரிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு கூட அவளை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் நம்முடைய வாலிபர் ஐக்கிய சங்கத்தினுடைய ஊழியர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் அன்போடு கூட மனதார வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். அதே போல் அருமையான இசை மீட்டுகிற தம்பி, பாடுகின்ற அன்பு மகள், அவருடைய தாயார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் உங்கள் சார்பாக இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இப்பொழுதும் ஒரு பாடலை, அவங்க சிறப்பு பாடலை பாடின பின்பதாக தொடர்ந்து நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம். சொல்லித்தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே, இயேசுவே. இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவரே, அப்பா, இந்த உலகத்திலே அநேகருக்கு தனிமை உணர்ச்சி வாட்டி வதைக்கிறது. இயேசு சுவாமி, எனக்கென்று யார் உண்டு, எனக்கு துணையா யார் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை என் மார்போடு அணைத்து முத்தமிடுவேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். உனக்கு நான் இருக்கிறேன்.
யார் உனக்கு துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேற்றுகிறீரப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பிரசன்னம் தேவாலயத்தை நிரப்பி இருக்கிறது. நன்றி, கோடானு கோடி நன்றி. செய்தி வேலையை தேவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி அடியேனை முற்றிலும் மறைத்து நீர் என்ன பேச வேண்டுமோ அதனுடைய பிள்ளைகளோடு பேசியறணும். நாங்கள் ஒரு மனதோடு உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குருவானவரை அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி. ஆலய பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும், தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமாதானபுரம் திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காய் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய காலை தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆப்பிரிக்க கண்டத்திலே ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை சாதித்த ஒரு தேவ மனிதர். அவர் சொல்லுகிறார், வேதத்திலே ஏறத்தாழ 3000 வாக்குத்தத்தங்கள் காணப்பட்டாலும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நானுடைய ஒரு வாக்குத்தத்தம் என் ஆயுள் முழுவதுக்கும் போதுமானது, என்னுடைய ஊழியத்திற்கு போதுமானது, ஆண்டவருக்காக நான் அரிய பெரிய செயல்களை செய்வதற்கு போதுமானது என்று சொல்லுகிறார். இட்ஸ் a powerful promise from God. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா? யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? சீஷர்களுக்கு கொடுத்தார். அதை எப்படி நிறைவேற்றுகிறார் பாருங்கள். மார்க்கு 16வது அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து அவர்களால் நடந்த கிரியைகளினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன் என்று. சீஷர்களோடு இருந்தார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று மார்க்கு 16:20 சொல்கிறது. சீஷர்களுக்கு மாத்திரமா அந்த வாக்குத்தத்தம்? வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள்லாம் யாருக்கலாமா? அப்போஸ்தலர் 2:39 சொல்கிறது, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்தில் இருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்றால் அப்படியே ஆக கடவது. It will happen to you and your children. ஆண்டவர் ஒரு நாள் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ தனியே இருக்க விட மாட்டார். இதுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் அர்த்தம். எப்படி சீஷர்களிடம் சொன்னவர் சொன்ன வண்ணமாக சீஷர்களோடு கூட இருந்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினாரோ அப்படியே உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். உங்கள் மன விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றுப்பார். நான் சங்கீதம் 20:4 சொல்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தேவ பிள்ளையுடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு கொடுத்து அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதான் தேவனுடைய திருவுள சித்தம். சீஷர்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்
29ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற ஒரு மனிதனும் அல்ல. தீத்து 1:3 சொல்கிறது, அவர் பொய்யுரையாத தேவன். இந்த நாளிலே உங்களுக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தமாகிய நான் என்னென்று உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்றென்று உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு மனிதனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தனிமை உணர்ச்சி தான். மர்லின் மன்ரோ ஹாலிவுட்டை ஆட்டி படைத்த ஒரு கவர்ச்சி நடிகை. அமெரிக்க தேசத்தில் 1950ஆம் ஆண்டுகளிலே ஒரு நாளிலே அந்த பெண் மரித்த வண்ணமாக காணப்பட்டாள். அவருடைய டைரியிலே தனிமை உணர்ச்சி வாட்டுகிறது என்று எழுதி வைத்திருந்தாள். ஓல்ட் ஏஜ் ஹோமில் உள்ள ஒரு வயதான தாயார் ஒரு முறை மரித்து போனார்கள். அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அவருடைய பொருட்களை எல்லாம் சேகரித்தார்கள். அதிலே அவருடைய டைரி காணப்பட்டது. அந்த டைரியிலே ஏறத்தாழ ஒரு வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரே வாசகத்தை தான் அவர் எழுதி வைத்திருந்தார்கள். என்ன வாசகம் தெரியுமா? இன்று என்னை பார்க்க யாரும் வரவில்லை. 360 நாட்கள், 65 நாட்களிலே 360 நாட்களும் அவருடைய டைரியில் அந்த வாசகம்தான் காணப்பட்டது. இன்று என்னை பார்க்க யாரும் வரவில்லை, இன்று என்னை பார்க்க யாரும் வரவில்லை, இன்று என்னை பார்க்க யாரும் வரவில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் என்ன ஆசீர்வாதம்! நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய சொந்த ஊரிலே ஒரு பாட்டியம்மா வசித்து வந்தார்கள். இளம் வயதிலே கணவனை இழந்தவர்கள். ஆலயத்தின் அருகிலே ஒரு சிறிய வீட்டிலே ஒரு வசித்து வந்தார்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த ஆலயத்திலே 9 மணி வரைக்கும் ஆலய கதவுகள் ஜெபத்திற்காய் திறந்திருக்கும். அங்கேயும் போய் ஜெபிப்பார்கள். இந்த பாட்டியம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராத்திரி தனியாக தூங்குறதுக்கு பயம். அதனால் அவங்களுக்கு வீட்டுக்கு ஏற்றாப்புல மங்களமான ஒரு பெட்டி கடைக்காரருடைய மனைவி வசித்து வந்தாங்க. அவங்க நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த அம்மா அந்த பாட்டியம்மாவுக்கு ராத்திரி மட்டும் தூங்குறதுக்கு வந்துடுவாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மங்களம்மாவில் பாட்டியம்மாவுக்கு துணைக்கு தூங்க வர முடியலை. ராத்திரி பாட்டியம்மாவுக்கு தூக்கம் வரணும்னு நினைக்கிங்களா? என்னாலும் துணைக்கு மங்களம்மா தூங்க வந்துடுவாங்க. நீ தூங்குறதுக்கு துணைக்கு தூங்குறதுக்கு ஆள் இல்லை. பாட்டியம்மாவுக்கு தூக்கமே வரல. அவங்க உயிரோடு இருக்குமே என்று சொன்னது. ராத்திரி 11 ஆச்சு, 12 ஆச்சு, புரண்டு படுக்காங்களாம், தூக்கமே வரலையா. கிச்சனில் பூனை உருட்டி இருக்கு, பயந்து நடுங்கிட்டாங்க. கல்லையும் தான் வந்துட்டானோ. அந்த நேரம் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்டதான், நான் தான் உலகத்தின் முடிவு பறிந்து உன்னோடு கூட இருப்பதா வாக்குறுதியில் இருக்கிறேனே, பின் ஏன் பயப்பட்டாய்? அவர்கள் சொன்னார்கள், அந்த மெல்லிய சப்தம் என் காதில் விழுந்த பின்பு ஒரு சிறு குழந்தை தூங்குவது போல நான் நிம்மதியாய் தூங்கினேன். அதன் பின்பு என்னுடைய வாழ்க்கையிலே பல இரவுகள் நான் தனியே தூங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு நாளும் பயந்ததில்லை என்று சொன்னார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எபிரேயர் 13:5, யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ஊழியக்கார ஐயா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார்கள். ஒரு இடத்திலே ஊழியத்தை முடித்து விட்டு வந்தார்கள். இரவு 12 மணி. அந்த நாட்கள் நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி பவர் கட் ஆகும், கரண்ட் போயிடும். இப்போ எவ்வளோ பரவாயில்ல. அப்போ ராத்திரி 12 மணி பவர் கட், ஏரியா ஃபுல்லாக இருட்டு. பஸ்லேருந்து இறங்கணும். பஸ்ஸில் இவங்க பின்வாசல் வழியாக இறங்குறாங்க, முன்வாசல் வழியாக ஒரு ஐயா இறங்குறாரு. சரி, வேக வேகமாக போய் அந்த முன்வாசலில் இறங்குற ஐயா கூட சேர்ந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு வேகமாக இறங்கும்போது கால் தடுக்கி ரோட்டு ஓரத்தில் இந்த ரோடு போடுறதுக்காக கூர்மையான கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் விழ போனாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கை தாங்குதான். அவங்க ஐயா எழுதியிருக்காங்க அந்த புக்கில், நெஞ்சமேனி கலங்காதுன்ற புக்கில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கை தாங்குதான். அவங்க நினச்சிட்டாங்க முன்வாசல் வழியாக இறங்கினவர் தான் நம்மளை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு. பார்த்தாங்க, ஆண்டவர் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னாரா, நான் தான் உன் கூட வந்துக்கிட்டே இருக்கேனப்பா, ஏன்பா பயந்த? வீட்டுக்கு வந்தாங்களாம், அவங்க மாமியாரும் அவங்க மனைவியும் அந்த வீட்டில் இருந்தாங்களாம். அவருடைய முகத்தின் ஒளியை பார்த்தே சொல்லிட்டாங்களாம், நீங்கள் ஏதோ விசேஷமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. ஆமாம், ஆண்டவர் என்னை சந்தித்தார், நான் தான் உன் கூட இருக்கேனப்பா, பெரிய ஏன் பயப்படுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்களாம்.
மத்தேயு 1:23 சொல்கிறது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எதுவரை நம்மை வழி நடத்துவார்? சங்கீதம் 48:14 சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். யோவான் 14:18 அவர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ். நான் உங்களிடத்தில் வருவேன், ஐ வில் கம் டு யூ என்று சொல்கிறார். ஆண்டவர் சில தேவ மனிதர்களோடு இருந்திருக்காங்க. சீக்கிரம் முடிச்சிடுவேன், எனக்கு டைம் 9:45 வரைக்கும் தான், அதுக்குள்ள முடிச்சிடுவேன். ஆண்டவர் சில தேவ மனிதர்களோடு இருந்திருக்கிறார். வேகமாக தியானித்துட்டு இன்னும் யார் கூடலாம் இருப்பான்றதை ஒரு 5 நிமிஷத்தில் தியானித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக யாராகிலும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு ஆண்டவர் இருந்தார். மோசையோடு ஆண்டவர் இருந்தார். மோசையோடு ஆண்டவர் இருந்ததற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். சாந்த குணமுள்ள ஒரு இடத்திலே அவர் இருப்பார். இரண்டாவதாக அதே எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். மோசை உண்மையுள்ளவனாய் இருந்தான். நம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட தொழிலிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட படிப்பிலே நம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் என்றென்று நம்மோடு இருப்பார். ஒரு சிநேகிதனை போல மோசையோடு ஒரு நெருக்கமான உறவு வைத்திருந்தார். என்ன யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வீதமாய் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்கிறது. மோசையோடு கூட தேவன் இருந்தார். அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோனோடு கூட ஆண்டவர் இருந்தார். மீதியானரின் கையிலே ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு இஸ்ரவேல் மக்களை ரட்சிப்பதற்கு கிதியோனை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:14, நியாயாதிபதிகள் 6:16 ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். கிதியோன் சாதாரண மனிதன், என்னையும் உங்களையும் போல ஒரு சாதாரண மனிதன். அவனோடு கூட கர்த்தர் இருந்து மீதியானரின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு ஒரு வல்லமை உள்ள பாத்திரமாய் பயன்படுத்தினார். இன்றைக்கும் இங்கே யாரோடு ஒருவர் கூட ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்கிறார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. தாவீதோடு கூட தேவன் இருந்தார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 18:14. 1 சாமுவேல், தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அப்போ ஒரு மனுஷனோட ஆண்டவர் கூட இருந்தார்னா அவன் தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடப்பான். ஞானத்தை ஆண்டவர் தருவார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின் இந்த அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. யாக்கோபு 1:5 வாசித்து பாருங்கள். உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பேராசிரியர் பணியில் செய்கிறேன், ஆசிரியர்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். பிள்ளைகள் ஒரு தடவை கேட்டால் பொறுமையாக சொல்லி கொடுப்போம், 2 தடவை கேட்டால் பொறுமையாக சொல்லி கொடுப்போம், திரும்ப திரும்ப கேட்டால் நமக்கே எரிச்சல் வரும். ஆனால் ஒருத்தரையும் கடிந்து கொள்ளாமல் ஞானத்தை கொடுக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார்.
தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தொடர்ந்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கூட. இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட இருந்தார்னா அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான். யார் கூட இருந்தார்னு இல்லாட்டி என்ன, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். எந்த மனிதன் நம்மோடு கூட இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்மை விருத்தி அடையும்படி செய்வார். தந்தை தாய் தமையரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. தாவீதோடு கூட இருந்தான். தாவீது சொல்றான் சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கொஞ்சம் அப்படி நிப்பாடி யோசிப்போம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் யாராவது பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க முடியுமா? ஆனால் நான் இருப்பேன்றான். காரணம் சொல்கிறான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். 2 விஷயம் எனக்கு இதில் அடிக்கடி மனசத்தோடு. ஒன்று, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற மனிதன் யாரு கூடயும் யாரும் நடக்க விரும்ப மாட்டாங்க. காலையில் வாக்கிங் போகிறேன், எனக்கு கம்பெனி வாங்கினா நம்ம ஜாலியாக போவோம், பேசிகிட்டே நடந்து போவோம். நான் போகிறது மரண இருளின் பள்ளத்தாக்கு, என் கூட கொஞ்சம் வான்னு சொன்னால் நம்ம பயப்படுவோம். கூன் ரைடர் சர்க்கஸில் மரண கூண்டில் ஓட்டுற மோட்டார் பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்க பின் சீட்டில் உட்காந்து போகிறதுக்கு யாராவது விரும்புவாங்களா? நான் ஆண்டவர் பாருங்க, அவர் வருவாராம். எப்பா நீ எங்கே போனாலும் வருவேன்ப்பா. ஆண்டவரே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்துகிட்டு இருக்கேன், நான் வாரேன்ப்பா, நான் உன் கூட வாரேன். அதான் சொல்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவர் என் கூட எல்லா இடத்துலையும் இருப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட அங்கேயும் வந்துடுவார். யோசேப்பு போத்திபாருடைய அரண்மனையில் ஒரு அடிமையாக இருந்தான். ஆனால் அங்கே யாரும் கூட இருந்தா? கர்த்தர் இருந்தார். ஆதியாகமம் 39:2-3 சொல்லுது. அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டான். பாவ சோதனை வந்தபோது ஆதியாகமம் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். விளைவு சிறைச்சாலையிலே அநியாயமாய் பொய் குற்றச்சாட்டப்பட்டு அடைக்கப்பட்டான். நான் ஆதியாகமம் 39:21-23 சொல்லி அங்கே யார் இருந்தா? கர்த்தர் யோசேப்போட சிறைச்சாலையில் இருந்தார். அடிமையாக இருந்தாலும் அவருக்கு வெட்கப்பட மாட்டேன் கூட வர்றதுக்கு. நீங்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அங்கேயும் வந்துடுவார். அப்படி பிரசனத்தை யாராலையும் தடை செய்ய முடியாது. தேவன் நம்மோடு கூட இருப்பார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில் கிடக்காங்க. மற்றவங்களை காட்டிலும் அவங்களுக்கு 7 மடங்கு அதிகமாக அக்னி சூடாக்கப்பட்டுச்சு. காரணம் அவங்க சொன்ன பதில். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவாமற் போனாலும் கடவுளுக்கு விரோதமான நம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம்னு சொன்னோன்னே ராஜா கோவப்படுறாரு. மற்றவங்களை காட்டிலும் 7 மடங்களுக்கு அதிகமாக அக்னியை சூடாக்குங்கப்பான்றாரு. அவங்கள தூக்கிக்கிட்டு அந்த அக்னியில் போட வந்தவங்க கூட அந்த அக்னி வெப்பம் தாங்காமல் கருகி சாம்பல் ஆயிடுறாங்க. ஆனால் தானியேல் 3:25 இந்த பகுதியை வாசிக்க கேட்பான். ஒரு இனிமையானவர். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுகிறதை காணுகிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு பார்க்கிறது. 3 பேரோடு 4வது மனிதராக தேவகுமாரன் அக்னி சுவாலையில் அவர்களோடு உலாவினார். அக்னி அவர்களை சேதப்படுத்தாத வண்ணம் காத்துக்கொண்டார். இதான் ஆண்டவருடைய அன்பு. அன்பு ஆண்டவர் தேவ மகிமையில் வாசம் செய்கிற ஆண்டவர். 24 மணி நேரமும் தேவதூதர்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு மகிமையில் வாசம் செய்கிற ஆண்டவர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரான். எந்த வழியாக கொண்டு வரான்? நல்ல வழியா இல்லை.
ஓநாய், பாளையிடுகிற ஊழையிடுகிற நரி, நட்டுவாக்கிலி, தேள், கொள்ளிவாய் சர்ப்பம், இதெல்லாம் நிரம்பிய ஒரு வனாந்திரத்து வழியாக கூட்டிட்டு வரான். ஆண்டவர் மகிமையில வாசம் செஞ்ச ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த வனாந்திரத்தில் இந்த நரிகள், இந்த ஓநாய்கள், இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள், இந்த தேள்கள் உலாவுகிற இந்த வனாந்திரத்தில் எனக்கும் என் பிள்ளைகள் மத்தியில் ஒரு கூடாரத்தை போடு, எனக்கும் என் பிள்ளைகள் மத்தியில் ஒரு கூடாரத்தை போடு. யாத்ராமம் 13, 21, 22 சொல்லுது, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகவே இல்லை. அவங்க ஜனங்கள்லாம் வனாந்திரத்தில் நடந்தா ஆண்டவர் வனாந்திரத்துக்கு வந்துடுவார். அவங்க ஜனங்கள் தேள்கள் மத்தியிலையும் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் மத்தியிலையும் ஓநாய்கள் நரிகள் மத்தியிலையும் நடந்து அங்கேயும் ஆண்டவர் வந்துடுவார். அவருடைய பிரசுரத்தை நாம் தடை செய்ய முடியாது. தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவ பிரசனம் நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்றால் சில குறிப்புகளை மட்டும் நான் வேகமாக தந்து முடிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், என்றென்று இருக்க வேண்டும். அவர் இருப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 10:23 வேதம் சொல்கிறது. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார்? 2 கொரிந்தியர் 6:16 நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா சில காரியங்களை நம்ம செய்யணுன்றதை வேகமாக பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம அந்த அழைப்பை கேட்டு அவருக்கு கதவை திறந்து விட்டா உள்ள வந்துருவாரு. அப்புறம் நம்மளே விரட்டுற வரைக்கும் போகவே மாட்டார். கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அடுத்தபடியாக யாரிடம் அவர் வருவார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஆண்டவர் வசனத்தை கைக்குழுற இடத்துல அவர் வாசம் பண்ணுவாராம். சிடி ஸ்டட்னு ஒரு தேவ ஊழியர் உண்டு. தன்னுடைய ஆஸ்திகளிலே ஏராளத்தை ஊழியத்திற்காக அள்ளி கொடுத்தவர். டிஎல் மூடி நடத்தின பைபிள் இன்ஸ்டிடியூட்டுக்கு எத்தனையோ கோடிகளை நன்கொடையாக கொடுத்துருக்காரு. ஆப்பிரிக்காவிலையும் இந்தியாவிலையும் சீனாவிலையும் மிஷினரி ஊழியத்தை பார்த்த தேவ மனிதர். அவர் தன்னுடைய கடைசி நாட்களில் ஆப்பிரிக்காவில் ஒரு குடிசையில் உட்கார்ந்து ஒரு சின்ன விளக்கு வச்சுக்கிட்டு வேதத்தை தேடிக்கிட்டே இருந்தாராம். அவருடைய மருமகனுடைய மகளை கல்யாணம் செய்த ஒரு மிஷினரி மாமா அந்த ராத்திரியில் பைபிளை வச்சுக்கிட்டு அந்த காடா விளக்கையும் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த வேதத்தில் நான் ஒன்று தேடுறேன் மருமகனேன்னு கேட்டு சொன்னாராம். என்ன மாமா தேடுறீங்க? இந்த வேதத்தில் நான் கீழ்ப்படியாத வசனம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறேன்னாராம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படியணுன்றதில் அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார்.
சகரியா 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 2:10. சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு. எல்லாருக்கும் போடியத்தில் பாட்டு வராது, எனக்கெல்லாம் வராது. இந்த பிரசங்கத்தில் உற்சாகத்தில் 2 பாட்டை பாடிட்டு அவ்வளோதான். ஆனால் நம்ம நிறைய பேர் நம்ம என்ன செய்யலாம், எல்லாரும் என்ன செய்யலாம், நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், வீட்டில் பாடலாம். அடுத்தானே இன்க்ளூடிங் மீ, நீச்சல் தான் சொல்லணும். ஆண்டவர் அந்த பாட்டை விரும்புவார். போடியத்தில் இன்னும் பாடுறது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம தனி ஜெபத்தில் பாடுறது தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். போடியத்தில் பாடும்போது அழகாக பாடணும், நல்லா பாடணும். நம்ம தனி ஜெபத்தில் எப்படி பாடினாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். என் பிள்ளை என்னை போற்றி பாடுறா, என்னை துதித்து பாடுறா, நான் இறங்கி வந்துடுவேன். ஏன்னா அவர் துதிகள் மத்தியில் வாசமாக செய்கிற தேவன். அதுதான் அந்த வேத வசனம் சொல்லுது. தொடர்ந்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இறுதியில் வாசம். விசுவாசம் வேண்டும். சில நேரம் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஆண்டவர் கூட தான் இருப்பார், நம்ம உணர முடியாது. துன்பம் எனும் கார் மேகம் மூடும் பொழுது சூரியன் மறைந்து விடும். நல்லா யோசிங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் தான். இந்த இடத்துல இந்த ஃபேன் இருக்குது, இந்த போடியம் இருக்கிறது, இந்த பெஞ்சஸ் சேர்ஸுக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சப்போஸ் இது ஒரு அமாவாசை, இதில் கரண்ட்டும் இல்லை, சூரியனும் இல்லை, கார் இருள் இருந்தால் இந்த பொருட்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்குன்னு அது இருக்கிறது பொய்யாயிருமா? அது அங்கே தான் இருக்கும். ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், நம்ம கையை பிடிச்சிட்டு தான் இருப்பார். பயப்படாதே, வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம வலது கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். இந்த கஷ்டம் வரும்போது எப்படி இந்த இருட்டு இந்த பொருட்களெல்லாம் மறைச்சிருமோ, அப்படி நம்ம பொருட்கள் அந்த துன்பம் வரும்பொழுது அதெல்லாம் மறையும். ஆனால் அவர் இருக்கிறத நம்ம விசுவாசத்தில் உணர வேண்டும். அதுதான் இந்த வேத பகுதி சொல்லுது. இன்னொரு ஆட்கள் மத்தியிலும் ஆண்டவர் இருப்பாராம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. நீ பெரிய பகுதி நம்ம நேரம் ஆகிட்டு. ஏசாயா 57:15. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள ஒரு இடத்தில் வாசம் பண்ணுவேன். இப்போ ஆண்டவர் வாசம் பண்ணணும்னா நம்முடைய நொறுங்குண்ட இருதயம், தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார். உள்ள நொறுங்கி போனா தேவ பிரசனம் இறங்கி வரும். ஆவி பணிந்தாவியாக இருந்தால், நம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். நான் 1 பேதுரு 5:5, நீதிமொழிகள் 3:34, யாக்கோபு 4:6 இந்த 3 வசனங்களும் சொல்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யோவான் 18:14, லூக்கா 18:14, லூக்கா 14:11 2 வேத வசனங்களும் சொல்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33, நீதிமொழிகள் 18:30 இந்த 3 வசனம், இந்த 2 வசனங்கள் விதமாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் ஒரு பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நிறைய பிள்ளைங்க திருவசனத்தை சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழகாக பயிற்சி கொடுத்து இந்த பிள்ளைகளை பேச வைத்திருக்கிறீர்கள். ஸ்டேஜ் ஃபியர் போயிடும், கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருவார்கள். முதல் சாங் கொயர் ரொம்ப அருமையாக பாடினாங்க. இந்த உலகத்தில் இருக்கோமா பரலோகத்தில் இருக்கோமான்னு இருந்துச்சு. மகிமையான ஒரு கொயர், அருமையான சிறு பிள்ளைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணி இருக்கிறாங்க. இந்த திருச்சபைக்காக நம் தேவனை துதிப்போம். தேவன் உங்களை இன்னும் உயர்த்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் கனப்படுத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சமாதானபுரம் சிஎஸ்ஐ திருச்சபை தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் ஸ்தானம். இங்கே தேவன் வருவார், வந்தார், வருகிறார், வந்துவிட்டார். ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனையை கைக்குள் இருக்கோ
1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக சொன்ன தேவன் உங்கள் பிள்ளைகள் அரசு அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகளாக, IAS அதிகாரிகளாக, இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக இன்னும் உயர்த்தப்படுவார்கள், இன்னும் ஆசீர்வதிப்பார். உங்கள் நற்கிரியைகளை தேவன் கண்டு உங்கள் புகழை பிரஸ்தாபம் பண்ணும்படி உங்கள் வெளிச்சம் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கும். என்றென்றும் தேவன் நம்மோடு இருப்பார். ஒரு வருடத்தின் 365 நாட்கள் 66 நாட்களும் இருப்பார். ஒரு மாதத்தின் 31 நாட்களும் இருப்பார். ஒரு நாளின் 24 மணி நேரம், ஏன் மணி நேரம், ஒவ்வொரு நொடியும் உங்களை விட்டு விலகாமல் இருப்பார், விலகாமல் இருப்பார். நாம் ஜெபிக்கலாம். உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட ஓட்டா, கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதீருப்பா. கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதீருப்பா. உன்னை காக்கிறவர் உறங்கா, இரவும் பகலும் உறங்காது எங்களை காக்கின்ற எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த சமாதான திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதியும், 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 இன்னும் உயர்த்தும், இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் கனப்படுத்தும். எத்தனையோ தேவைகளோடு உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீர் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறீர் சுவாமி. இன்னும் உயர்த்துங்க ராஜா. சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளை நீக்கி போடுங்க, பலவீனங்களை நீக்கி போடுங்க, நோய்களை நீக்கி போடுங்க. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, பலப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை உயர்த்துங்க. அப்பா, வேலை என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க. எத்தனையோ பிள்ளைகள் அரசு வேலைகளுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? TNPSC எக்ஸாமுக்காக ஆயத்தம் செய்கிற பிள்ளைகள் உண்டு. சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்காக, போலீஸ் ஆபீசர்ஸ் வேலைக்காக, போலீஸ் வேலைக்காக ஆயத்தம் செய்கிற பிள்ளைகள் உண்டு அல்லவா? அவர்களுக்கு அந்த வேலையை தாரும். அரசு அதிகாரிகளாய் உயர்த்தும். நன்றி. அரசு வேலைகளை தாரும், அரசு வேலைகளை தார். TNPSC Group 1 எக்ஸாம், IAS எக்ஸாம், UPSC எக்ஸாம் ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு வெற்றியை தாரும். அப்பா, அப்பா, அவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண ஆசீர்வாத வாழ்க்கையை ஏற்படுத்தி தாரும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. ஆசீர்வாதமான திருமண வாழ்வை இந்த பிள்ளைகளாய் இந்த திருச்சபை மக்களுக்கு உருவாக்கி தாரும். அப்பா, குழந்தை பாக்கிய ஆசீர்வாதத்தை காத்து நிற்கிற பிள்ளைகளை உடைய கருத்தலை தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று ஒரு தேவன் சொல்லுகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அப்பா, அவனுடைய பிள்ளைகள் ஒரே ஆண்டிலே குழந்தை பாக்கியத்திற்கு காத்து நிற்கும் பிள்ளைகள் ஒரே ஆண்டிலே அற்புத குழந்தை அணைத்துக் கொள்ளும்படி ஒரு அற்புதத்தை செய்து தரணும். நன்றி இயேசு சுவாமி. தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழிலே செழிப்பை கட்டளையிட்டுள்ளோம். உத்தியோகம் பார்க்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உத்தியோகத்திலே உயர்வு ப்ரமோஷனை கூடும். பிள்ளைகள் விரும்புகிற இடத்திற்கு, விரும்புகிற இடம் மாறுதல், விரும்புகிற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி கிருபை செய்தரணும். இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இப்படி பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாருங்க. அவங்க விரும்புகிற மேற்படிப்பு, அவங்க விரும்புகிற மேற்படிப்பு விரும்புகிற ஸ்தாபனத்திலே கிடைக்கும்படி செய்யும். அவள் விரும்புகிற மேற்படிப்பு அவள் விரும்புகிற ஸ்தாபனத்திலே கிடைக்கும்படி செய்யும். ஒரு அற்புதத்தை செய்யும். நீட் எழுதியுள்ள பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். டாக்டர் படிப்பவர்களுக்கு MBBS படிப்பு கிடைக்கிற அளவுக்கு நீட்டில் நல்ல ஸ்கோர், தேவையான ஸ்கோர், மெரிட்டில் ஒரு பைசா காசு கொடுக்காம நீட்டில் அவங்க கிளியர் பண்ணி MBBS ஃப்ரீ சீட் படிக்க கிருபை செய்யும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. அப்போ அவனுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவையும் சந்தியும். பிள்ளைகள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்தரணும். ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு அவரை ரட்சிக்கப்பட கிருபை செய்யும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. பண தேவையை சந்தியும், கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவனுடைய பிள்ளைகளை அதிலிருந்து விடுவியும். நன்றி இயேசு சுவாமி. என்னுடைய கொயர் ஆசீர்வதியும், வசனம் சொன்ன திருவசனம் சொன்ன அந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். காலையில் கொயர் மற்றும் ஓய்வு நாள் எடுக்கிற சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகள், VBS எடுத்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. உடைய சபை ஊழியர் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். என்னுடைய ஆலய பணியாளர் அண்ணனை ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். எங்கள் குருவானவர் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும்.
கமிட்டி அங்கத்தினர், ஆலய பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறு பிள்ளைகள் அத்தனை பேரையும் பெயர் பெயராக குடும்பமாக ஆசீர்வதியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வார்த்தைகளை நிறைவேற்றின அருமையான தேவ பிள்ளைகளுக்கு பாடல் பாடினவர்கள், இசை மீட்டின அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக ஜோஸ்வா டிவியின் சார்பாக அவங்க நமக்கு கவரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். காணிக்கை பாடல்கள் கீதங்களும் கீர்த்தனைகளும் 270, ஜீவ வசனம் கூறுவோம். தொடர்ந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 268, தாசரே தரணியே அன்பாய். முதலாவது பாடல் கீதங்களும் கீர்த்தனைகளும் 270 பாடுவோம்.
நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் ஆணுடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். இரக்கம் மிகுந்த பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் எங்களோடு கூட நீர் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிற உம்முடைய தயவை எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை காணிக்கையாக நாங்கள் கொண்டு வந்து படைத்திருக்கிறோம். சேஷமாக உம்முடைய பலிபீடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஜபத்தோடு ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறோம். ஆலய தீப காணிக்கை படைத்திருக்கிறோம். சங்க காணிக்கை படைத்திருக்கிறோம். விசேஷமாக மல்டி பர்பஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஆண்டவரே காணிக்கை கொடுத்திருக்கிற திருமதி வசந்தா கைலாசம், திரு காப்ரியேல் கைலாசமுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர்கள் எல்லாருடைய காணிக்கைகளையும் ஏற்று அங்கீகரித்து உம்முடைய திருநாமத்தின் மகிமைக்காக இவைகள் பயன்பட செய்வீராக. படைத்த உம்முடைய பிள்ளைகளை மனதார நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இறுதி வரைக்கும் நீர் நடத்தி செல்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பண்ண கிடபோ அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வரவும், உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும், உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு வந்த உம்முடைய ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய குடும்பத்துக்காக, அன்பு மகனுக்காக, அவருடைய தாயாருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கல்வி பணிக்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் தொடர்ந்து அவருடைய வாழ்வின் காரியங்கள், அவருடைய ஊழியங்கள், ஜபங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தொடர்ந்து அவங்கள பயன்படுத்துங்க. எங்கள் மத்தியில் இந்த நாளிலும் வந்த அனைத்து ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பாடல் பாடின பிள்ளைகள், ஆராதனை நடத்தின பிள்ளைகள், சிறப்பு பாடல் பாடின பிள்ளைகள், இசை மீட்டின தம்பி, ஆண்டவரே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க அருமையான சகோதரர் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகளை மனதார நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலகத்தின் எல்லா நேரங்களிலும் எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட நீர் இருக்கிறீரையா. அந்த நிச்சயத்தோடு கூட இந்த உலகத்தில் ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழுகிற கிருபையை தாரும். இந்த ஆராதனையிலே யார் யார் என்ன காரியங்களுக்காக ஜெபித்தாங்களோ கர்த்தர் அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. சின்ன குழந்தைகள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப வயதில் இருக்கின்றவர்கள், குடும்ப வாழ்வில் இருக்கிறவர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மொக்க நாங்கள் செலுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பசுதாவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக.
நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 264 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 264 பாடுவோம். நம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தீர். எங்களோடு கூட நீர் இருந்தீர், எங்களை வழி நடத்தினீர். இந்த ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். மன நிறைவோடு உம்முடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து நாங்கள் புறப்படுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நீங்காத சமூகம் எங்களை வழிநடத்த அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.